வெல்கம் பேக் ஜிஃபேம். ஹவர் யூ ஆர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். சவுதி அரேபியாவில் டே 2 நம்மளது வந்து மார்னிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது என் ஃபோன் இல்லை, அண்ணனோட ஃபோன் இது. ஸோ ஃபோன் எடுத்தாச்சு கையில். இப்போ வந்து நம்ம வந்து வெளியே கிளம்புறோம். இட்ஸ் ஷாப்பிங் டைம். ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு அவ்வளோவா பொருள் எதுவுமே இல்லை. எண்ணெய் பாருங்கள் காலி ஆகிட்டு. ஸோ எண்ணெயும் தக்காளி அண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து வாங்கணும். அண்ட் இன்றைக்கி மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையல் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதை எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். வண்டி வார்ம் அப்பில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே எப்பயுமே நம்மளுக்கு கடையில் பக்கத்தில் டீ கிடைக்கும். ஸோ இப்போ அந்த டீ வந்து கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுறோம், அந்தாண்ட போய் தள்ளி போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா கஃபில்கிட்ட கேட்டோம், இது மாதிரி நம்ம போகலாம் அப்படின்னு. அது மாதிரி நாங்கள் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு சரி உடனே போயிட்டு வந்துடு அப்படின்னாங்க. சரி இப்போ அதனால் இப்போ நம்ம வந்து கிளம்புறோம். ஸோ வாங்க செருப்பு போட்டுக்கலாம். செருப்பு போட்டுட்டு அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு இப்போ நேராக லூலு தான் போகிறோம். லூலு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே தேவையானதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கு முன்னாடி வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெட்ரோல் போடணும் முன்னாடியே. ஸோ பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் ஓடி வரலாம், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் வீட்டில் 2 மாதத்துக்கு டிரைவர் தேவைப்படுது, இல்லைனா 1 மாதத்துக்கு தேவைப்படுது, 3 மாதம் தேவைப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது, நம்ம வீட்டில் ஆள் வேணும் ப்ரோ கேட்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து உங்கள் கஃபில் நம்பர் கொடுங்க, நான் டேரெக்டாக பேசுகிறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் ஓட இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் வீடியோ போட்டோம் பார்த்திங்களா, அதுலேயுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் இந்தியா நம்பர் தான். ஸோ வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி அவைலபிலிட்டி இருந்தால், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல 4 பேர்கிட்ட நீங்கள்லாம் சொல்லுங்களேன், கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல வீடாக பார்த்தா டீசெண்டான வீடாக இருந்துச்சுன்னா பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு எவ்வளோ கேட்குறாங்களோ நம்ம அது ஓட்டலாம். சும்மா இருக்கிறதுக்கு அது ஓட்டலாம்ல. அதனால தான் நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணிங்க, அதான் வந்தல அப்புறம் வந்த வேலை முடிச்சுட்டு அப்போ உடனே போக வேண்டியதானே, ஸோ அப்போ எதுக்கு நீ வந்து சும்மா உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொன்னேன் சும்மா உட்காந்துட்டு போகிற மாதிரிலாம் இல்லை, வேலை கிடைச்சா நம்ம வேலை பார்க்க போகிறோம். அப்படி இல்லைன்னா ஏதாவது மாற்றங்கள் வரும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட முடிவு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் மணி நீடு. ஸோ 2 மாதத்துக்கு அது நம்ம கார் பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் மணி நீடாக இருக்கிறதால ஒரு 2 மந்த் வேலை செஞ்சு இன்னும் கொஞ்சம் காசு கொஞ்சம் சேர்த்து வச்சு கொண்டு போனால் ஒரு 5 வண்டி 6 வண்டியாக அப்படி தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. ஸோ அதனால தான் யாராவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுக்கு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நேராக போகிறோம். போயிட்டு லூலு போயிட்டு என்னென்ன வேணுமோ ஃபஸ்ட்டு போய் அதை வாங்கிக்கலாம். ஜிப்பேன் ரோடே காலியாக இருக்குது. பிகாஸ் இங்கே இன்றைக்கி இது தேசி இன்றைக்கி 3வது இது. அவ்வளோதான், நாளையிலேருந்து எல்லாம் ஒர்க் இருக்குது, எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ மணி பாருங்கள் எவ்வளோ, 1 மணி 12 மணிக்கு மேலே ஆகுது. 12 மணி ஆகுது கரெக்டாக, மதியம் 12 ஆகிடுச்சு. ஸோ இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரோடெல்லாம் ஒரு மாதிரியாக சைலண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம இந்தமாரி ரோடெல்லாம் காட்டி பேசி. சரி வாங்க இப்போ நேராக லூலு போவோம். என்ன விலைவாசி விற்கிதுன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்டுருக்காங்க. ஸோ கைஸ் வந்தாச்சு, வண்டியை பார்க் பண்ணியாச்சு. நேராக இப்போ நம்ம போகலாம். எங்கே அப்படின்னா லூலு. எஸ், ஸோ லூலு உள்ளே போய்ட்டு தக்காளி வெங்காயம் என்னாச்சு? சரி இப்போ 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஏதாவது நடுவில் தான் ஓடணும். இன்னும் 1 வாரம் இருக்குதுவா? இதுக்காக நான் கேட்க முடியாது. எதுக்காவது கேட்டு தான் வரணும். அது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது லூலு அந்த பக்கம் வந்து தானே ஆகணும். நீ டியூட்டி வர்ற சாக்கில் தான் அடுத்து 10 தூக்கி நீ வண்டியில் போட்டுக்கிட்டு டியூட்டி வர சாக்கில் அதை நீ முடிச்சுக்கிட்டு நீ வரணும். கைஸ் என்னதான் முந்தினத்து வந்து மச்சான் மலேசி போகிறான்னு சொல்லிட்டு சொன்னோம்ல, அவன் போனப்போ துணிலாம் வாங்கினான். 100 ரூபாய்க்கு கூப்பன் கிடச்சிச்சு. அதை வச்சு பொருள் வாங்க முடியாது, துணியாக தான் வாங்கிக்கலாம் 100 ரூபாய்க்கு ஃப்ரீயாக. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்தால் இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்துச்சு. அந்த 100 ரூபா எதுக்கு வேஸ்ட் ஆக்கி விடணும், மேலே நம்ம ஒரு 10-20 போட்டு ட்ரெஸ் எடுத்துக்கலான்னு பார்த்தோம். அது கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ நம்ம நேரம் உள்ளே போவோம். போய்ட்டு பர்ச்சேசிங் பண்ணிட்டு வரலாம். ஜிஃபேன் சூப்பராக ஜிஃபேன். ஸோ பணம் எடுத்து விட்டாச்சு. ஏன்னா கஃபில் வந்து அண்ணன் புதுசாக தானே நடன வீட்டில் உட்காந்துருக்கு. சாப்பாட்டுக்கு சொல்ல 200 கேட்டிருந்தோம், கொடுத்துட்டாங்க. அப்பா எவ்வளோ பெரிய டிவி எல்லாம் ஆஃபர் ஆகுது இதுன்னு சொல்லி பயங்கரமாக போட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம நேராக உள்ளே போவோம். தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். வாங்க ஜிஃபேன் வாங்கியாச்சு. அண்ணன் பில் போட்டுட்ருக்கிறாரு. இந்த பக்கம் வந்து சிக்கன் வாங்கியிருக்கோம், ஃப்ரெஷ் சிக்கன் தான். ஸோ ஃப்ரெஷ் சிக்கனும் அதுக்கப்புறம் இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். சிக்கன் குழம்பு வச்சு இட்லி வச்சுக்கலாம் அப்படின்னு. அங்கே வெங்காயம் தக்காளி வாங்கிட்டுருக்கேன். அந்த பக்கம் மீன் வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் வந்து வெட்டி போட சொல்லியிருக்கு. ஸோ க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜிலேபி மீனும் செய்ய சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். இதுக்கு வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். ரொம்ப செலவு பண்ணக்கூடாது, கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா. 8 ரூபாவா? புரியல. வெங்காயம் கிலோ 8 ரூபாய் என்ன சொல்கிற? அங்கே எவ்வளோ போட்டிருக்கு? 8 ரூபா 34 ரூபா. ஏங்கப்பா 9 ரூபாய் கூட இன்னும் 200 ரூபாய் தாண்டி போயிட்டுருக்கு. 200 ரூபா, 900 கிராம் தான் கைஸ் இருக்குது. 200 ரூபாவா நம்ம ஊர் காசுக்கு? நினச்சி பாருங்கள் கொஞ்சம். வெங்காய விலைவாசி எங்கேயோ போயிட்டுருக்கே. ஐயோயோ, வாங்க வேறு எங்கன்னா போய் பார்ப்போம் கிட்ட ஏதாச்சும் இருக்கா இல்லையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் 350 ரூபாய் தாண்டுது கைஸ். 10 பீஸ் உள்ளே வச்சுருக்கு. எல்லாத்தோட ஹைலைட்டு இங்கே கொஞ்சம் பாருங்கள். 50 ரூபா 84 பைசா 51 ரூபா. என்னங்க 1200 ரூபாய் தாண்டி போயிட்டுருக்கு. இது 1200 ரூபாவா அங்கே பார்த்துங்க வெளிநாட்டில் இதோடைய ப்ரைஸ்.
பலாப்பழம். இது இனிப்பாக கூட இருக்குமா இல்லைன்னு கூட தெரியாது. இதில் எத்தனை சோளம் இருக்குன்னு கூட தெரியாது. 50 ரியால்னா கூட என்னங்க 1100 ரூபாங்க, 1150 ரூபா கிட்ட வருது. இளநி பார்க்குறீங்களா? நம்ம ஊர் காசுக்கு இளநி எவ்வளோன்னு? 8 ரூபா 50 காசு. 200 ரூபாய்க்கு மேலே இந்த ஒரு இளநி சுற்றி வெட்டி வச்சுருக்குறாங்க. பப்பாளி எவ்வளோ? 2 ரூபா சின்னது, 3 ரூபா. இதெல்லாம் இனிப்பாக இருக்காது, தெரியுதா? இதெல்லாம் இனிப்பாக இருக்காது. இந்த காயாக வச்சுருக்க வெளியே அமுக்கிப்பார், உள்ளேருந்து அப்படி சோப்பாக அப்படி காமிச்சிருக்கான், அவ்வளோதான். வேஸ்ட் இது. இங்கெல்லாம் ஃப்ரூட்லாம் வாங்க முடியாது வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும். ஏதோ வந்தோமா சமைச்சு சாப்பிட்டோமான்னு தான் இருக்கணும். மற்றதெல்லாம் வாங்கணும்னு நினச்சா ரொம்ப செலவு அதிகமாகிடும் கைஸ். ஏன்னா இங்கே பழம்லாம் இம்போர்ட் பண்ணி வர்றதால தான் அந்த ப்ரைஸு, இல்லைனா அந்த ப்ரைஸ் இருக்காது. ஸோ எல்லாமே வாங்கியாச்சு. நம்ம மீன் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம். 32 ஏழுங்க, 700 கிட்ட மீனே வருது, 4 பீஸ் மீன். என்ன பண்ணுறது, இங்கெல்லாம் விலைவாசின்னு வந்துட்டாலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை சவுதி அரேபியாவில். இப்போ வந்து விலைவாசிலாம் ரொம்ப கூடிட்டு ஜிஎஸ்டி அது இதுன்னு ரொம்ப இதாகிட்டு. அதாவது வந்ததுக்கு ஒரு சின்னோண்டு கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். நம்மளே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபாகவே இங்கே பண்ணிட்டோம். 91 ரியால், ஒரு 200 கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ எடுத்துக்கிச்சா அவ்வளோதானே ஆயிடுச்சு. பிரிண்ட் ரிசிப்ட் இங்கே வருது, சும்மாவா வருது? எடுத்துக்கோ, அதுக்கிச்சிக்கோ. ஓகே, நம்மளே செல்ஃப் சர்வீஸ் பண்ணியாச்சு ஜிஃபேம். இப்படி பண்ணுறது ரொம்ப பெட்ரு. சும்மா இங்கே அங்கேயும் போராடிக்கிட்டு இருக்கிறத விட அவங்க வருதா பாருங்களேன் கையில், நம்மளே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அங்கெல்லாம் லைன் நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஏன்பா பில்லு காமிக்கணுமா? ஓ, இல்லைன்னா வெளியே விடாது. ரைட்டு. வாங்க, பர்ச்சேசிங் முடிஞ்சது. இப்போ நம்ம கிளம்பலாம். ரூமுக்கு வந்தாச்சு அண்ட் எல்லாமே எடுத்து நம்ம வச்சிட்டோம். பாயசம், அந்த கடைசி பாயசம் மிச்சம் இருக்கும் தெரியுமா, சூப்பராக இருக்குது. ஷீர் குருமான்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தால் வச்சாச்சு. பிக்கா தால் நம்ம எப்பவுமே செய்வோம் தெரியுமா, பருப்பு, தண்ணி, எண்ணெய், ஜீரகம், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்கிறது, என்னமோ சொல்ல வந்தேனே, அவ்வளோதான். வெங்காயம், தக்காளி முழுசாக அவ்வளோத்துக்கு போட்டு முடியணும். 2 விசிலில் எல்லாம் கொலன்னு ஐ வெளியே வந்துடும். கடுகு, காஞ்ச மிளகா போட்டு ஒரு தாளிப்பை போட்டிங்கன்னா தால், பிக்கா தால் ரெடி. அடுத்து வந்து மீன், இந்த பக்கம் ஜிலேபி மீன் எடுத்து வச்சுருக்கோம். 2 மீன் எடுத்து மசாலா போட்டு அடித்து வச்சு சாப்பிட வேண்டியதான். கஞ்சி சட்டி இருக்குது, அது இப்போ ஊறிட்டுருக்கு. தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், கழுவிட்டு அதில் சோத்தை ஏற்றிட வேண்டியதான் இந்த சைடில். ஓகே, இதுதான் நடந்துகிட்ருக்கு. டோட்டலாக சமையல் முடிஞ்ச உடனே எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, வாங்கலாம். வெல்கம் பேக் ஜிஃபேம், ஹவ் ஆர் யூ ஆல்? அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அனதர் டே. ஸோ அந்த டேயில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே அப்படியே விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு செட் ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அனதர் டே தான் வந்துச்சு. அதே மாதிரி வேலையை வேணும்னு சொல்லி விளாகில் போட்டிருப்பேன். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு வேலையும் வந்து கிடச்சிருக்கு. வருகிற 2 மாதத்திற்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் டேவர் கண்டென்ட் அகெயின் உங்களுக்காக வந்து போடுறேன். அதுக்கப்புறம் போய்ட்டு நம்மளோட பிஸ்னஸை பார்க்கலாம். அது வரைக்கும் இங்கே நம்ம இருக்கணும்ல. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2வது நாளாக 3வது நாள் சவுதி அரேபியாவில் பயங்கரமாக சளி, நெஞ்சு சளி டேரெக்டாகவே பிடிச்சிக்கிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போகிறோம். கிட்ட கப்ஸா கடை இருக்குது. போயிட்டு கப்ஸா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் மசீஃப்ன்ற ஒரு ஏரியாவில் ஆல்ரெடி அந்த தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு வேலை பார்த்த லெக்ஸஸ் கூட ஓட்டினேன் தெரியுமா, அங்கே. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம். அங்கேனா அந்த வீட்டுக்கு இல்லை, அந்த ஏரியா. ஸோ அந்த ஏரியாவுக்கு கிளம்புறோம். போயிட்டு அவங்கள்ட்ட சம்பளம் எல்லாம் பேசியாச்சு. என்ன பேசியிருக்கேன், ஏது பேசியிருக்கேன்றதை இப்போதைக்கு ஃபோன் வாய் வார்த்தையோடு இருக்குன்றதை நான் கன்ஃபர்மேஷனாக அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. நேரில் அவர்கிட்ட போகிறேன். போன உடனே பார்த்துட்டு எல்லாம் எனக்கும் ஓகேன்னு சொன்னோடனே நான் உட்காந்துருவேன். துணிமணி எல்லாமே இங்கே தான் வச்சுட்டு போகிறேன். அவர்கிட்ட சொல்லிட்டு என் துணிமணிலாம் இங்கே இருக்குது, அது மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேன்ட்டார்னா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்துருவேன். அப்புறம் புது ரூம் டூர்லேருந்து எடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் போடுறேன். அடுத்த 2 மாதத்துக்கு ஹவுஸ் டேவரில் இருக்கிற மறுபடியும் அந்த இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லுவோம். பார்ப்போம் புது வீடு எப்படி அமையுது அப்படின்றது எனக்கு தெரியல. டியூட்டி எப்படி இருக்கும் தெரியல. ஃபோனில் பேசும்போது எல்லோரும் நல்லா தான் இருப்பாங்க. பட்டு நேரில் போய் வேலையில் உட்காரும் போது தான் என்ன இதுன்னு தெரியும். ப்ளஸ் நம்ம வந்து டெம்பரரி டிரைவர் அப்படிங்கக்குள்ளே சவுதிக்காரங்கிட்டமே டெம்பரரி டிரைவர்கிட்ட ரொம்ப பெருசாலாம் வச்சுக்க மாட்டாங்க. தன்னுடைய ஓன் டிரைவர் வந்ததுக்கப்புறம் தான் வச்சுப்பாங்க. அவங்க 2 மாதத்துக்கு ஊருக்கு போயிருக்காங்களாம். எனக்கு 2 மாதத்துக்கு தான்ப்பா வேணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எனக்கும் 2 மாதத்துக்கு தான் வேணும் அப்படின்னேன். அதனால் ஓகே ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ முதல்ல போய் சாப்பிட போகலாம். சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஜிஃபேம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக செட் பண்ணியாச்சு. இவங்கள்ட்ட வந்து பீஃப் கப்ஸாக தான் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பீஃப் கப்ஸாக வாங்கியிருக்கோம். 14 ரூபாயில் 15 ரியாலோ 14 ரியாலோ சம்திங் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நம்ம ஊபர் புக் பண்ணி முதல்ல புது காஃபி வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க. நல்லா சுட சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகே ஜிஃபேம், எஸ் பேக் டு தி ஃபார்ம். வந்தாச்சு, வண்டியை வந்து நம்ம எடுத்தாச்சு கையில். அல்ஹம்துலில்லாஹ் அவர்கிட்ட பேசி எல்லாமே முடிச்சாச்சு. புது வீட்டில் தாங்க பேசிட்டு உக்காந்தாச்சு. ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற வண்டி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா
டொயோட்டா ஹைலேண்டர் டாப் மாடல் புத்தம் புதுசு வண்டி. ஸோ இப்போ தான் எடுத்திருக்காங்களாம். இப்போ எங்கடா போயிட்டுருக்கு அப்படின்னா, டியூட்டி எதுவும் வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னோடய துணிமணிலாம் இருக்குது, நான் போய் எடுத்துன்னு வரணும், ஸோ அதனால் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் என்னென்ன பேசியிருக்கேன், எப்படி பேசியிருக்கேன், ஏது பேசியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ என்ன இப்போதைக்கு போயிட்டு முதல்ல வேலையை முடிச்சுட்டு உடனடியாக நான் கிளம்பி போகணும். இப்போ இந்த வண்டியில் ஜிபிஎஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா பிகாஸ் லாஸ்ட் வீட்டில் நமக்கு ஜிபிஎஸ் அது இதுன்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. பட் இப்போ இதிலலாம் அது இருக்கா இல்லைன்னு தெரியல. அது நம்மளுக்கு தேவையும் படாது. பிகாஸ் சின்னதாக வண்டி இன்னொன்று வச்சுருக்காங்க, அக்கம் பக்கம் கடைக்கு போகிறதுக்கு வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் இருக்குது. பட் இதுவும் இருக்குது, பார்த்துக்கலாம். என்னென்ன பேசியிருக்காங்க, என்னென்ன டீலாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? டெம்பரரியாக, அதாவது ஒரு தற்காலிகமாக ஆக்டிங் டிரைவர் மாதிரி போனோம்னா நல்ல சம்பளம் கிடைக்கும். ஓகேவா? இப்போ அண்ணன் ரூம் கிட்டே நான் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் போகிறேன், இங்கேருந்து போயிட்டு என்னோடய பொருள்லாம் தூக்கி வண்டியில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பேசிக்கலாம். ஓகேவா? லெட்ஸ் கோ. ஸோ இது கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான். வண்டி வந்து புதுசு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு ஃபேப்ரிக் சீட், டொயோட்டானாலே ஒரு நல்ல பிராண்டு தான். ஸோ ஹைலேண்டர். லெட்ஸ் கோ ஜிஃபேம். பின்னிட்டு பேசுகிறேன். இப்போ முதல் நாளே கேமரா அது இதுன்னு ஃபைன் வந்துடக்கூடாது. ஜிஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு வெளியே வந்திருக்கேன். அந்த குட்டி தூக்கன்றது ஒரு 40 நிமிஷம் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கத்தை போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறோம் சாப்பிட்றதுக்கு. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் பக்கத்தில் ஒன்றுமே இல்லையே. भाई इधर एक बंगाली होटल था ना, किधर है? अच्छा उधर है क्या? ஓகே, बंगाली होटल அங்கே இருக்குதுங்க. நான் பாட்டுக்கு இங்கேயே வந்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு வந்திருக்கிறேன். சரி, எனிவே முதலாளிகிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா காரை வந்து வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நாள் வந்து நீ வந்து காரை வந்து வெளியே வாட்டர் வாஷில் விட்டு அங்கே போய் பக்காவாக வாஷ் பண்ணிக்க, அடுத்த நாள் வந்து அதை நீ வந்து மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அதுக்காக தான் வந்தேன். நம்ம வீடு ஜஸ்ட் இந்த மசீஃபில் தான் இருக்குது, அந்தாண்ட 1 கிலோமீட்டர் தான். சரின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்திருக்கேன். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹலீமும் ரொட்டியும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நைட்டுக்கு சாப்பாடு எதுவும் இல்லை, அதனால் அதை போய்ட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். கஃபீலுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டேன், இந்த மாதிரி வந்து நான் போகிறேன், பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்குது, என்னோடய சாப்பாடு முடிச்சுக்கிறேன், சாப்பாடை முடிச்சுட்டு அப்படியே வண்டி நான் கழுவிட்டு வந்துடுறேன், உங்களுக்கு நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லலை, ஓகேன்னு சொல்லுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி வாங்க, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு போய்ட்டு சாப்பிட்டுப்போம். நல்லா பசி எடுக்குது. மதியம் சாப்பிட்டதுலாம் அவ்வளோவா சாப்பிடல நம்ம. ஸோ இப்போ தான் கொஞ்சம் தெம்பாக சாப்பிடணும். ஸோ லெட்ஸ் கோ ஜிஃபேம், போய்ட்டு சாப்பிட்லாம் வாங்க. ஸோ ஜிஃபேம் கடைக்குள்ளே வந்தாச்சு. ஹலீமும் தந்தூர் ரொட்டின்னு சொல்லியிருக்கோம். வந்த உடனே அதை வந்து நைட்டுக்கு நம்ம சாப்பிட்டுக்க போகிறோம். அண்டு பக்கத்தில் அடிக்கடி நம்ம நடந்து வெளியே போக முடியாது, அடிக்கடி ரிஸ்க் எடுத்துலாம் வெளியே கிளம்ப முடியாதுன்றதானே இங்கேனாச்சும் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். கார் வாஷ் பண்ணுவோம். முதலாளி வந்து பார்த்திங்கன்னா ஓகே சொல்லிட்டாரு. ஓகே, கார்கிட்ட வாஷ் பண்ண போகும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னாங்க. ஓகே, கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன கொடுக்குறாங்களோ அது முதல்ல வாங்கி சாப்பிடுவோம். வாங்க ஜிஃபேம். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக கழுவியாச்சுங்க. 50 ரியால் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க இதுக்கு. அப்படியே அழகாக நம்ம பழைய வீடு, அவங்க வீடு வண்டியை கூட, பொண்ணோட வண்டியை கூட இங்கே தான் வந்து நான் கழுவினேன், ஷிஃப்ட் க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி தான் நம்ம பழைய லெக்ஸஸ் ஓட்டின வீடு. ஸோ சவுதி மஹத்தா, இது வந்து அரபியில் மஹத்தான்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எப்பயுமே பெட்ரோல் பங்க்கு, காஃபி ஷாப்பு, ரெஸ்டாரண்ட், சின்னதாக ஃபாஸ்ட் ஃபுட்டு, கடைகள், சர்வீஸ் சென்டர், பிபிஎஃப் ஓட்டுறது, ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, வாட்டர் வாஷ் பண்ணுறது, பெரும்பாலும் எல்லா ஹோட்டல்லையும் இந்த மாதிரி இருக்கும். எனிவே ஸோ மூளைக்கு காற்று அடிச்சிட்ருக்காங்க. அடித்தோடனே இப்போ வண்டியை ரிவர்ஸ் எடுத்து இந்த கட்டத்துக்குள்ளே நிப்பாட்டிடுவோம். இங்கே நிற்கிற ஆளுங்க டக் 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 டக்குன்னு அதை துடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க ஜிஃபேம், இதை முடிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டியூட்டி வந்து விட்டதும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா, புது வீட்டுக்கு வந்த முதல் நாள் நமக்கு வந்து ஹயாத் மாலுக்கு வந்து டியூட்டி வந்திருக்கு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை எடுத்துக்கொண்டு வந்து விட்டோம். ஸோ இப்போ அந்தாண்ட பக்கம் போவோம், பார்க்கிங் வந்து ஃப்ரீயாக போட்டுக்குவோம். மேடத்தையும் உங்கள் பொண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இறக்கி விட்ருக்கோம். ஸோ கரெக்டாக இறக்கி விட்டுட்டு நீ வேணும்னா மோலுக்குள்ளே வந்துட்டு வண்டியை க்ளோஸ் பண்ணிக்க அப்படின்றாங்க. எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது போயிட்டுருக்கோம் வண்டியை பார்க்கிங் போட. எங்கன்னா போயிட்டு பார்க்கிங்கை போட்டுட்டு நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம், வெல்கம் பேக் டு டே 3. ஆமாம், இந்த வீட்டில் வந்து டே 2 ஆகிடுச்சு. 2வது நாள் vlog அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்மளுடைய செல்லாக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹைலேண்டரை நேற்று vlogல கடைசியாக பார்த்துருப்பீங்க. கழுவி பலன்னு வச்சுருந்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தோம், அந்த வீட்லேயும் ஹைலேண்டர் தான். ஆனால் இது அதை விட டாப் மாடல், லேட்டஸ்ட் அப்டேட்டோட வந்திருக்குங்க. நல்லா இருக்குது. அது ஓட்டுறதுக்கு இது ஓட்டுறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இது வந்து ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏத்தனாப்பில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நிறைய சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நல்லா கழுவி முடிச்சாச்சுங்க. 50 ரியாலுங்க, கிட்டத்தட்ட 1100 ரூபா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. உள்ள வெளியேன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ உள்ள வெளியேன்னு சொல்லி எல்லாம் பக்காவாக கழுவி சூப்பராக சிஸ்டமேட்டிக்காக செஞ்சு வச்சுருக்காங்க. இதை மூடிடுவோம், பார்த்தாங்கன்னா எதுக்கு இப்படி திறந்து வச்சாம்பாங்க. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மோடு அது இதுன்னு எல்லாமே இந்த பக்கம் வச்சுருக்காங்க. இவி மோடு, இவி போட்டால் இவியில் மட்டும்தான் ஓடும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை.
புது முதலாளி என்ன நம்மளுக்கு செட்டிங் வச்சு கொடுத்தாரோ அதே இதை ஓட்ட போகிறோம். ஏன்னா நம்ம இருக்க போகிறது 2 மாதத்துக்கு தாங்க. ஸோ 2 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டச் பண்ணால் லாக் ஆகிடும். அங்கே பாருங்கள். ஸோ அவங்க வந்து இப்போ மேடம் வந்து இது உள்ளே போயிருக்காங்க. வயசான அம்மா தான், அவங்கள கொண்டுட்டு போயிருக்கோம். அவங்க வந்து அது உள்ளே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 மணி நேரம் ஃபுல்லாக அலையணுமா அவங்களுக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க. என் பழைய வீட்டுக்கு முருஜ் மார்க்கெட் இருக்குல்ல, இது தாங்க முருஜ் மார்க்கெட்டுக்கு இப்போ ஜூதல் கசீம் போயிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே போவாங்களாம். அதுக்கப்புறம் அங்கே ஒத்தே மால் இருக்குது, அங்கே ஒத்தேமில் போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. நான் இங்கே நிற்கிறேன், இறங்கி பார்த்துட்டு இருக்கேன். வயசானவங்க தள்ளிட்டு வந்தாங்கன்னா நம்ம போகணும்ல, அதனால தான். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணணும்ல. இப்படியே நான் டே பை டே 1 2 3ன்னு போயிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ கண்டினியூ பண்ணுறேன். மறக்காம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு தட்டி விட்டுக்கோங்க ஜி ஃபேம். லெட்ஸ் கோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.